வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கண்காணிப்பில் இருந்து இலங்கையை விடுவிக்க முடியாது, பயங்கரவாத சட்டத்தை நீக்குமாறு பிரித்தானியா இடித்துரைப்பு. யாழில் 5 நாட்களாக மாயமான மீனவர்கள் கடற்படை பாராமுகம் உறவுகள் விசனம். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் குறித்த முக்கிய அறிவிப்பு. பெண் உத்தியோகத்தர் பாலியல் துன்புறுத்தல் விவகாரம் பாராளுமன்றில் இறுதி விசாரணை அறிக்கை சமர்ப்பிப்பு. யாழில் டீசலை பதுக்கிய 2 நடந்த சம்பவம், போலீசார் அதிரடி. மத்திய கிழக்கு விமான பயணங்கள் மீண்டும் ஆரம்பம், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவிப்பு. ஜிந்தப்பட்டி துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பிரதான துப்பாக்கிதாரி கைது. கொலை செய்யப்பட்ட நிலையில் முச்சக்கர வண்டிக்குள் சடலம் மீட்பு. ஈரானில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலி. பொருளாதார மையங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம், ஈரான் கடும் எச்சரிக்கை. உலகில் குறையப் போகும் எரிபொருள் விலை, ட்ரம்ப் வெளியிட்ட தகவல். ஹார்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல்களுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு, ட்ரம்ப் அதிரடி. ஈரான் போருக்கு உதவ மறுத்த ஸ்பெயின், ட்ரம்ப் எடுத்த மிரட்டல். இந்திய பெருங்கடலில் அமெரிக்க டெஸ்ட்ராயர் கப்பலை தாக்கிய ஈரான் ஏவுகணைகள். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் நீண்ட காலமாய் சர்ச்சைக்குரியதாக இருந்து வரும் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் அல்லது அதன் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான முக்கிய குழு மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தியுள்ளது. பிரித்தானியா, கனடா, மலாவி, மொண்டினீக்ரோ மற்றும் வடக்கு மசிடோனியா ஆகிய நாடுகள் அடங்கிய இந்த முக்கிய குழுவின் சார்பில் பிரித்தானியாவின் மனித உரிமைகள் தூதுவர் எலினோர் சாண்டர்ஸ் இந்த விசேட அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். தற்போது முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் முந்தைய சட்டத்தை விட பாரிய மனித உரிமை மீறல் கவலைகளை தோற்றுவிப்பதாக குழு சுட்டிக்காட்டியுள்ளது. எந்த ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமும் இலங்கையின் சர்வதேச மனித உரிமை பொறுப்புகளுக்கு இணங்க அமைவது அவசியம் என்றும் வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியிலிருந்து கடந்த 27ஆம் தேதி மீன்பிடி நடவடிக்கைக்காய் சென்ற மீனவர்கள் இருவரை திரும்பி வரவில்லை என அவர்களின் உறவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். 44 வயதுடைய தங்கராசா அமல்ராஜ், 30 வயதுடைய செல்வராசா ராஜ்குமார் என்ற 2 மீனவர்களுமே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். அவர்கள் கடலில் 2 நாட்கள் தங்கியிருந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் கரையை வந்தடைந்திருக்க வேண்டும். இருப்பினும் இன்று வரை அவர்கள் வீடு திரும்பவில்லை. அவர்கள் இருவரையும் நேற்றைய தினம் இந்திய மீனவர்கள் கடலில் கண்டதாகவும் அவர்களுக்கு உணவு கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய எல்லையில் நின்றால் இந்திய கடற்படையினர் கைது செய்து விடுவார்கள் என்றும் ஆகையால் கரையோரமாக செல்வதாகவும் அவர்கள் தங்களுக்கு கூறிவிட்டு சென்றதாக இந்திய மீனவர்கள் தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 2025-2026 ஆண்டுக்கான காப்போத சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பின்னரே வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திக்ககுமார் லியனக்கே தெரிவித்தார். இந்த ஆண்டுக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் 2 கட்டங்களாக இடம்பெறவுள்ளன. இதன்படி முதலாம் கட்டம் மார்ச் 12ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையும், 2ஆம் கட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையும் நடைபெறவுள்ளது. சாதாரண தர பரீட்சைக்கான செயல்முறை பரீட்சைகள் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளதாக ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இந்த மதிப்பீடு மற்றும் செயல்முறை பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடைந்தவுடன் பெறுபவர்களை வெளியிடுவதற்கான இறுதி தேதி தீர்மானிக்கப்படும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற பெண் உத்தியோகத்தர் ஒருவருக்கு இழைக்கப்பட்டதாக கூறப்படும் பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் குறித்து இறுதி விசாரணை அறிக்கை சபையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய பாராளுமன்ற அமர்வில் சபாநாயகரால் குறித்த அறிக்கை சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. பாராளுமன்ற தகவல் அமைப்புகள் மற்றும் முகாமைத்துவ திணைக்களத்தின் பெண் உத்தியோகத்தர் ஒருவருக்கு இழைக்கப்பட்டதாக கூறப்படும் பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் தொடர்பில் வெளிவாரியான விசாரணை நடத்துவதற்கு பாராளுமன்ற பதவிநிலை ஆலோசனை குழு தீர்மானித்தது. அந்த தீர்மானத்துக்கு அமைய ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி சுயாதா அகலப்பெருமவால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் இறுதி அறிக்கை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் பார்வைக்காக அந்த அறிக்கையின் பிரதி ஒன்று பாராளுமன்ற நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண மேலாலை பகுதியில் டீசலை பதுக்கி வைத்த 2 இன்று அதிகாலை சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் 2 டீசலை பதுக்கி வைத்திருப்பதாக சுன்னாகம் போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றது. இதன்போது அவர்களிடமிருந்து 800 லிட்டர் டீசலை பதுக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்பன போலீசாரால் மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் 2 மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மத்திய கிழக்கு நாடுகளுக்கான தன்னுடைய விமான பயணங்களை மட்டுப்படுத்த மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் மீண்டும் ஆரம்பிப்பதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி ஜூயல் 231 விமானம் கொழும்பிலிருந்து துபாய்க்கும், ஜூயல் 232 விமானம் துபாயிலிருந்து கொழும்புக்கும் இன்று புதன்கிழமை இயக்கப்பட உள்ளது. துபாய் வான்வெளி பகுதி திறப்பு இடம்பெற்றதை தொடர்ந்து தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நலன் குறித்து முன்னுரிமை அளித்து நிலைமைகளை தொடர்ந்து கண்காணித்து அடுத்தடுத்த சேவைகள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜிந்தப்பட்டி பகுதியில் நபரொருவரை சுட்டுக் கொன்று 2 சிறுவர்களை காயப்படுத்திய சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி நேற்று கிராண்ட்பாஸ் காவல்துறை பிரிவில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு 13 பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். அதன்போது அவரிடமிருந்து 11 கிராம் 830 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது. இந்த கொலை சம்பவம் குறித்து கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. மொரட்டுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காலி வீதியில் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் முச்சக்கர வண்டி ஒன்றுக்குள் இருந்து நபர் ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டது. காலி வீதி கருக சந்தியிலிருந்து மொரட்டுவ நோக்கி அமைந்துள்ள வீரபுரன் அப்பு வித்தியாலயத்துக்கு முன்னால் வீதியோரமாய் நிறுத்தப்பட்ட இந்த முச்சக்கர வண்டியின் பின் ஆசனத்துக்கு அடியிலிருந்து சடலம் மீட்கப்பட்டது. விசாரணையின் போது உயிரிழந்தவர் மொரட்டுவ வில்லோவரத்தை பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய நபர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போரில் 1000க்கும் மேற்பட்டோர் ஈரானில் கொல்லப்பட்டுள்ளதாக அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. சனிக்கிழமை போர் தொடங்கியதிலிருந்து குழந்தைகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் ஈரானில் கொல்லப்பட்டதாக அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் ஆர்வலர்கள் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நிலவரப்படி 181 குழந்தைகள் உள்ளிட்ட குறைந்தது 1097 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக உரிமைகள் குழு அறிவித்துள்ளது. மேலுமாக 100 குழந்தைகள் உள்ளிட்ட 5400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த குழுவானது தன்னுடைய அறிக்கை இது முதற்கட்டமானதென்றும் மேலும் 100கணக்கான இறப்புகளை சரிபார்த்து வருவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தாக்குதல்கள் தொடருமானால் மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து பொருளாதார மையங்கள் மீதும் தாக்குதல் இடம்பெறும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. தாக்குதல் தொடர்ந்தால் இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஜெனரல் இப்ராஹிம் ஜஃபாரி எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் பிரதான மையங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்த தீர்மானித்தால் அதற்கு பதிலடியாக பிராந்தியத்தின் அனைத்து பொருளாதார மையங்களும் இலக்கு வைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தற்போது கார்மூஸ் ஜலசந்தை மூடப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக உலக சந்தையில் மசகெண்ணெய் விலை ஏற்கனவே $80 கடந்துள்ள நிலையில் இதுவரையில் $200 எட்டக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஈரானுக்கு எதிரான போருக்கு பின்னர் எண்ணெய் விலை குறைவடையும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா கடந்த 28ஆம் தேதி ஈரானின் அணுசக்தி மையங்கள், அணுசக்தி உட்கட்டமைப்பு மற்றும் இராணுவ தளங்கள் என பல்வேறு பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரானின் உச்சதலைவர் அயதுல்லா அலி கமேனி, அவரின் குடும்பத்தினர், ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மீது மத்திய கிழக்கில் அமெரிக்க படைத்தளங்கள் அமைந்துள்ள நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதேவேளை ஈரான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் சர்வதேச எண்ணெய் கப்பல்களுக்கு தேவைப்பட்டால் அமெரிக்க கடற்படை நேரடி பாதுகாப்பை வழங்கும் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரான் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து மத்திய கிழக்கில் போர்ச்சூழல் நிலவி வரும் நிலையில் எரிபொருள் விநியோகம் தடைபடாமல் இருக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் உலகளாவிய மசகெண்ணெய் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தவும் வர்த்தக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அமெரிக்கா இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. கப்பல்கள் மீது ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அமெரிக்க படைகள் உடனடியாக தலையிடும் என ஓவல் அலுவலகத்திலிருந்து ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போர் பாரசீக வளைகுடாவிற்கும் ஓமன் வளைகுடாவுக்கும் இடையில் செல்லும் கடற்பாதை வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்து கிட்டத்தட்ட முற்றிலும் நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க படைகள் ஸ்பானிக் தளங்களை பயன்படுத்த அனுமதித்ததற்காக ஸ்பெயின் மீது முழு வர்த்தக தடைகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஸ்பெயின் மிக மோசமாக செயல்படுகிறது என்றும் ஸ்பெயினுடனான உறவை தாங்கள் முறியடிப்பதாகவும் அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்கொட் ஃபென்சனர் கூறியதாக ட்ரம்ப் ஊடகங்களுக்கு தெரிவித்தார்.
ஸ்பெயினுடனான அனைத்து வர்த்தகத்தையும் நாங்கள் துண்டித்து வருகிறோம். ஸ்பெயினுடன் நாங்கள் எதையும் விரும்பவில்லை என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். இந்திய பெருங்கடலில் இருந்த ஒரு அமெரிக்க டெஸ்ட்ராயர் கப்பலை தாக்கியுள்ளதாக ஈரான் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. இந்த போர்க்கப்பல் குறிப்பாக இந்திய பெருங்கடலில் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த அமெரிக்க கடற்படையின் அழிப்பு கப்பலை இலக்கு வைத்து ஈரானிய கடற்படை தாக்குதல் நடத்தியது. எரிபொருள் தாங்கி கப்பல் மற்றும் அழிப்பு கப்பல் ஆகிய இரண்டும் இலக்கு வைக்கப்பட்டதாகவும் அவற்றின் தளத்திலிருந்து புகையும் நெருப்பும் எழும்புவதை காண முடிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பணி நடைபெறும் போது இலக்கை மாற்றக்கூடிய திறன் கொண்டதாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.